நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள்லாம் கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எப்போதும் நம்மளோட இருக்கிறதுனால நமக்கு என்ன நடந்தாலும் எல்லா நேரத்திலும் ஏசப்பா நம்மோட கூடவே இருக்கிறாங்க அப்படின்றத எப்போ நம்ம மறக்காமல் இருந்தாலே நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும், கர்த்தருக்குள் பலனாக இருக்க முடியும், மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா புது வருஷத்தில் 5 மாதத்தையும் முக்கியமையாய் 5 மாதத்தையும் ஏசப்பா ஒரு கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை பாதுகாத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு அளவில்லாத அன்பினாலும் கிருபையினாலும் மனதுருக்கத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் குறையில்லாமல் நம்மளை பாதுகாத்து அவர் நீதியிலும் உண்மையிலும் நம்மளை நிலைநிறுக்க செய்த பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளோ கோடி கோடி ஸ்தோத்திர துதி கன மகிமை ஏறெடுத்தாலும் ஏசப்பாவுக்கு பத்தாது. அல்லேலூயா. ஆமென். அவர் அதை மாதிரி ஒரு பரிசுத்த ஆளுகைக்குள், அவர் பரிசுத்த கண்ட்ரோலுக்குள்ளே நம்மளை ஒவ்வொரு நாளும் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம யாரும் இந்த பூமியில் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. அந்த 1000 நாமத்தின் மகிமையெல்லாம் என் வாழ்க்கையில் அப்படியே நான் அனுபவிக்கிறேன். அதுக்காக ஏசப்பா கோடி கோடி ஸ்தோத்திர சொல்கிற 1000 நாமம் என்றது ஏசப்பாவோட குணாதிசயங்களை தான் நம்ம 1000 நாமங்களாக சொல்கிறோம். அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபை நிறைந்தவர், மகா பெரியவர், பரிசுத்தமுள்ள தகப்பன், நீதி நிறைந்தவர், உண்மையானவர், உத்தமர், உயிர்த்தெழுந்த தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஏகோவா, ஏகோவா ரூவா, ஏகோவா சம்மா, ஏகோவா நிசியே, ஏகோவா ராஃபா, ஏகோவா ஷம்மா இல்லைங்களா? இதே மாதிரி 1000 நாமங்களை உடையவர். அப்படின்னா சமாதானத்தின் தேவன், சுகம் கொடுக்கும் தேவன், அற்புதத்தின் தேவன், விடுதலை கொடுக்கும் தேவன், ஜெயத்தை கொடுக்குற தேவன், அவர் மாறாமல் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். இதுதான் அவருடைய குணாதிசயங்கள். அதுதான் அவருக்கு நாமமாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் பிரதான நாமம் என்ன அப்படின்னா பரிசுத்தர். நம்ம மார்த்தட்டி இயேசு ஒருத்தர் தான் மெய்யான தேவன், அவரை தவிர தெய்வமே இல்லை அப்படின்ற இந்த சத்தியமான உண்மையை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அவர் பரிசுத்த தேவன். அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய மரணம் பரிசுத்தம், அவருடைய உயிர்த்தெழுதல் பரிசுத்தம் இல்லைங்களா? ஒரு சொல், செயல், சிந்தனை, செயல்பாடுகள் எல்லாமே பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்த பரிசுத்தம். ஒரு பரிசுத்த தெய்வம் என்றதுனால மட்டும்தான் மரித்து உயிரோடு எழுந்திருக்க முடிந்தது. ஆமென். நம்ம 6வது மாதத்தில் ஏசப்பா நம்மளை ஜெயத்தோட மகிமையாய் காண செஞ்சுருக்காங்க. அதுக்காக ஏசப்பா கோடி கோடி ஸ்தோத்திர துதி கன மகிமை ஏறெடுக்கிறேன். இந்த 6வது மாதத்தில் கூட ஏசப்பா இந்த முதல் நாள் தொடங்கி இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஏசப்பாவோட அளவில்லாத அன்பும் நேசமும் பாசமும் பிரியமும் மகா பெரிய கிருபையும் மனதுருக்கமும் அவருடைய மகா பெரிய ஐஸ்வர்யத்தாலும் ஆரோக்கிய சுகத்தினாலும் நம்மளை அவர் மகிமையினால் பிரசன்னத்தினால் மூடி மறைத்து தெய்வ சித்தத்தை, திட்டத்தை, விருப்பத்தை பூமியில் நிறைவேற்ற நம்முடைய முழு ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். நம்ம அவரு சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கும் போது தெய்வ மகிமை நம்மில் ஒரு நாளும் மகிமைப்படுறத யாராலையும், சாத்தானாலேயோ மனிதர்களாலேயோ தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். அவருடைய மகிமையின் கரம் இந்த மாதம் முழுவதும் சத்துருக்கள் முன்பாக நம்ம தலையை உயர்த்தி மகிமைப்படுத்தி நம்மளை வழிநடத்துகிறத
இந்த மாதம் முழுதும் நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். நம்ம இன்னைக்கு அழகான ஆவியானவர் கொடுத்த அழகான ஒரு பாடலை பாடி வேத தியானத்துக்குள்ளே போகலாம். அல்லேலூயா, ஆமென். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் நல்ல தெய்வம் இயேசு உண்டு. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் நல்ல தெய்வம் இயேசு உண்டு. தீமை நன்மையாம் தோல்வி ஜெயமாய் எனக்காய் மாற்றிடும் இயேசு உண்டு. தீமை நன்மையாய் தோல்வி ஜெயமாய் எனக்காய் மாற்றிடும் இயேசு உண்டு. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் நல்ல தெய்வம் இயேசு உண்டு. சத்துரு முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தாரே, என் சத்துரு முன்பாக என் பந்தியை ஆயத்தம் செய்தாரே, என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்தாரே, என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்தாரே. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் நல்ல தெய்வம் இயேசு உண்டு. தீமையை நன்மையாய் தோல்வி ஜெயமாய், தீமையை நன்மையாய் தோல்வி ஜெயமாய் எனக்காய் மாற்றிடும் இயேசு உண்டு. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் நல்ல தெய்வம் என் இயேசு உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஆமாங்க, நம்ம ஏசப்பா நமக்காக யாவும் செஞ்சாங்க, செய்துட்டு இருக்காங்க, செய்து முடிச்சிருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். என்ன செஞ்சாங்க? நம்ம தோல்வியெல்லாம் ஜெயமாக மாற்றிருக்காங்க. நம்மோட தீமையெல்லாம் நன்மையாக மாற்றிருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். நம்ம தரித்திரத்தையும் ஐஸ்வர்யமாக மாற்றிருக்காங்க. நம்முடைய பலவீனங்களில் பலனாய் மாற்றிருக்காங்க. எல்லாத்த விட அதிகமாக நம்ம பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்து நம்மளை நீதிமானாவும் பரிசுத்தமானாவும் மாற்றியிருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். நம்ம மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை தியானிச்சிருக்கோம் இல்லைங்களா? மகிமையாக ஏசப்பா நம்மளுக்கு 10 அதிகாரத்திலிருந்தும் மகிமையான காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? ஆமாம், நம்ம இப்போ மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். நம்ம 10ஆம் அதிகாரத்தில் நம்ம குறிப்பாக என்ன ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, ஊழியர்களை கர்த்தர் 12 பேர் தெரிஞ்சுக்கினாங்க. அவங்க முன்னாடி அந்த சீடர்கள் எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்றத அவங்க முன்னாடியே வாழ்ந்து காட்டுறாங்க. வாழ்ந்து காட்டி அவர் இருக்கும்போது அவங்களையும் அதே மாதிரி வாழ செய்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் உலகெங்கும் போயிட்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை என்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறதெல்லாம் உலகம் முழுது போய் சொல்ல சொன்னாங்க இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லை, ஏசப்பாவுக்காக அவருடைய நாம மகிமைக்காக வரும்போது எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களை
சிலர் பகைப்பாங்க. என் குடும்பமே உங்களுக்கு சத்துருவா மாறும். அதனால தேவ சித்தத்தை நீங்க விடக்கூடாது. தொடர்ந்து என்னுடைய சித்தத்தை நீங்க செய்யணும். எதுக்காகவும் யாருக்காகவும் தேவ சித்தத்தை விடக்கூடாது. அதே மாதிரி தேவ சித்தம் செய்யும் போது தள்ளப்படுறவங்களுக்கு அவங்க சீஷராக இருக்கலாம், அதாவது ஊழியக்காராக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், நீதிமான்களாக இருக்கலாம். நீதிமான்கள்ன்றது விசுவாசிகள், சீஷர்கள் ஊழியக்காரர்கள். அது மாதிரி எந்தவித ஊழியமாக இருந்து அவங்க தேவனுடைய நாமத்துக்காக பகைக்கப்பட்டு தள்ளப்பட்டு வெறுமையில் தனிமையாக இருக்கும்போது அவங்களுக்கு நன்மை செய்கிறது எனக்கே செய்தாங்க அப்படி சொல்கிறாரு. 10ஆம் அதிகாரம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஆத்மபாரம், ஆத்மதாகம், ஆத்ம ரட்சிப்பு. அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை சீஷராக்கணுங்களை என்ன பண்ணணும்? ஊழியர்களாக்கணும், போதகர்களாக்கணும் அப்படின்றத நம்ம அழகாக ஏசாப்பா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 11:1. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடிந்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவிடு விட்டு போனார். தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்திலே கேட்கும்படி அனுப்பினார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் நோவா இடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாமல் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா, ஆமென். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். சில வசனங்களை முழுசா படிச்சாதான் நம்மளால அதை மற்றவங்களுக்கு சொல்லும் போது அது புரியும். அதனால நான் ஃபுல்லாக படிக்க வேண்டியிருந்தது. இங்கே முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன், அதாவது 11ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானம் வரும், அப்போ நம்ம தியானிக்கலான்ட்டு. எதை குறித்து அப்படின்னா, வேதத்தில் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கவோ இல்லை எக்ஸ்ட்ரா வேதத்தில் இருக்கிறத குறைக்கவோ கூடாது. அப்படி இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய பங்கு குறைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வேதத்தில் இருக்கிற வாதைகள் கூட அவங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஏன் யோவான் ஸ்நானனை பற்றி நம்ம தியானிக்கலாம் 11ஆம் அதிகாரத்தில் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னோன்னா, பங்கு குறையுது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதுக்கு உதாரணமாக நான் யோவான் ஸ்நானனை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வேத தியானத்தை ஒரு பாகமாக நீங்கள் விடாமல் பார்த்துட்டு வரவங்களுக்கு அது தெரியும். பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஆவியானவர் உங்களோட பேசுவாங்க. அது ஏன் இங்கே பங்கு குறையதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானன் வராங்க இல்லையா. நம்ம ஏசாயா 45:2, மல்கியா 3:1, ஏசாயா 44 இதிலெல்லாம் நம்ம பார்த்தாக்கா, ஏசப்பாவுக்கு முன்னாடி
வழியை ஆயத்தப்படுத்த ஒரு தூதனை அனுப்புகிறேன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த தூதன் இந்த யோவான் ஸ்நானன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ ஏசப்பா வர முன்னாடி அநேகர் மனம் திரும்பி என்ன பண்ணுறாங்க, யோவான் ஸ்நானத்தை ஞான ஸ்நானம் எடுக்க வராங்க. ஏசப்பாங்க ஞான ஸ்நானம் எடுக்க வராரு. அப்போ என்ன சொல்கிறாரு அவரு, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதனால நான் அப்படியே சொல்கிறேன். நம்ம அது ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறாங்க, நான் முன்னாடியே வந்தாலும் எனக்கு அப்புறம் வருகிறவர் என்னிலும் மேன்மையானவர். அவர் வாரை அவர் போட்டுன்னு இருக்கிற செருப்பை குனிந்து கழட்டவோ அதை சுமக்கவோ எனக்கு தகுதி கிடையாது. நான் உங்களுக்கு தண்ணீரால மனம் திரும்புறதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுவார், அக்னியாலும் ஆவினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு. ஏன்னா அவரு தான் இந்த உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கு. அவர் தான் பதற அக்னியிலையும் கோதுமை கலைந்தீர்த்தலையும் சேர்க்கிறவர் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும் இல்லைங்களா. யோவான் 1 எப்படி இவர் தெய்வகுமாரன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றத யோவான் ஸ்நானனே சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, யோவான் 1:33 தெய்வகுமாரன் என்று நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இவர் யோவான் ஸ்நானன் கேட்டிருக்காரு கர்த்தர்கிட்ட. அப்ப தேவன் சொல்றாரு, நீ ஞானஸ்நானம் கொடுக்கும் போது ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்க வருவார். ஏன்னா எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கும் போது யாரு தேவகுமாரன் தெரியாது இல்லையா. அப்ப இவர் ஒரு அடையாளம் சொல்றாரு. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கும் போது நீ ஞானஸ்நானம் கொடுக்கும் போது வானத்திலிருந்து புறாவை போல ஆவியானவர் அவர் மேல உட்காரத நீ பாப்ப. அவரு தான் தேவகுமாரன், அவரு தான் மனிதனாய் வருகிற தேவன். அப்படி அவரு தான் அக்னினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அவரு தான் தேவகுமாரன், நீ தெரிஞ்சுக்கோன்ட்டு முன்னாடியே சொல்லி கொடுக்கிறாரு இல்லையா. இதை எல்லாவற்றையும் இவர் என்ன பண்றாரு, சாட்சியா சொல்லிட்டு வராரு இல்லைங்களா. அது வரலையும் யோவான் ஸ்நானன் செஞ்சது கரெக்டு. யோவான் ஸ்நானன் ஏசப்பாவை பற்றி என்ன சொன்னான் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஏசப்பா யோவான் ஸ்நானனை பற்றி என்ன சொல்கிறாரு நம்ம படித்தோம் இல்லைங்களா. காவல்ல இருந்து 2 சீடர்களை வரவழைச்சி ஏசப்பா கிட்ட ஆள் அனுப்பி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர நான் காத்திருக்கணுமான்னு சொல்லி அனுப்புறாரு. பாருங்க, புரியுதா உங்களுக்கு? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர நான் காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்க சொல்றாரு. இவங்க போய் கேட்குறாங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு, குருடர் பார்க்குறாங்க, செவிடர் கேட்குறாங்க, முடவர் நடக்கிறாங்க, குஷ்டரோகம் சுஸ்தமாகறாங்க, மரித்தவர்கள் எழுந்திருக்கிறாங்க, பிசாசுகள் விரட்டப்படுது, தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுது, என்னில் இடரல் அடையாமல் இருக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான் அப்படின்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, என்ன அழகான அவருடைய குணங்கள், ஏசப்பாவோட குணம் பாருங்க. இடரல் அடைஞ்சிட்டாரு, உண்மையாவே ஒரு மெசியா இல்லையோ இல்லை வேறொருத்தர் தான் வருவாரோ அப்படின்னு இடரல் அடைந்தாலும் ஏசப்பா யோவான் ஸ்நானனை விட்டு கொடுக்காம ஒரு எவ்வளோ மகிமையா புகழ்றாரு பாருங்க. யோவான் ஸ்நானனை குறித்த அழகான கவிதையை அங்கே சொல்றாரு. அதாவது, யாரை பார்க்க போனீங்க வனாந்தரத்துக்கு, காற்றினால் அசையும் நாணலையோ, அவனை உயர்த்துறாரு, அவர் மகிமைப்படுத்துறார். ஏன்னா கரடு முரடான வனாந்தரத்தில் ஒரு நாணலை போல எனக்கு வழியை உண்டாக்கினவன் அப்படின்னு புகழ்ந்து பேசுறாரு. அது மட்டும் இல்லை, அப்படி இல்லைன்னா யாரை பார்க்க போனீங்க, மெல்லிய வஸ்திரம் தரித்தவனை பார்க்க போனீங்களா? மெல்லிய வஸ்திரம் தரித்தவன் எங்க இருப்பான்? ராஜா அரண்மனையில இருப்பான் அப்படின்னா ராஜான்னு சொல்றாரு, அரசன் சொல்றாரு அவரை. அல்லேலூயா, ஆமேன். ஆமா, அவன் ஒரு ராஜான்றாரு.
பெண்களிலே பிறந்ததுல பெரியவன், அது மட்டும் இல்லை தீர்க்கதரிசியில் பிறந்த பெரியவன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு. ஆனாலும் இந்த ஆனாலும் எங்க வருதோ அது கொஞ்சம் பயம்தான் எனக்கு படிக்கும் போது. இவ்வளோ மகிமையா சொல்லிட்டு அவரை உயர்த்தி மகிமைப்படுத்திட்டு ஒன்று சொல்றாரு. ஆனாலும் பரலோகத்துல எவன் சின்னவனோ அவன் கூட அவனுக்கு பெரியவனா இருப்பான். 5ஆம் அதிகாரத்தில் நம்ம யோவான் ஸ்தானனை பற்றி நம்ம தியானிக்கும் போது நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். பரலோகத்தில் எவன் சின்னவனோ அந்த சின்னவனுக்கே யோவான் ஸ்தானன் சின்னவன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் உண்மை. கரெக்டாக இங்கே வேதத்தின்படி நான் தான் ஐயோ நம்ம தான் அவரை அந்த சின்னவனுக்கு பெரியவனை போயிட்டு நம்ம அவரோட சின்னவன் சொல்லிட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் பதற்றத்தில் பேசினேன். ஆனால் திரும்ப நான் வாசிக்கும் போது 11 பாருங்க. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். ஸ்திரீகளில பிறந்தவன் இவனோட பெரியவன் யாரும் கிடையாது இல்லையா? தீர்க்கதரிசியில பெரியவன் யாரும் கிடையாது. ஆனாலும் பரலோகத்துல எவன் சின்னவனோ அந்த சின்னவனே யோவான் ஸ்நானுக்கு பெரியவனா இருப்பான்னு சொல்றாரு. மெய்யாகவே எமக்கு சொல்கிறேன், அது மாறாது. இந்த பங்கு தான், இந்த பங்கு குறையும் அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் நான் யோவான் ஸ்நானனை உங்களுக்கு சொன்னேன். அப்போ நம்முடைய ஸ்தானம் இந்த பூமியில் நம்ம எல்லாராலும் புகழப்பட்டு உலகம் அறிய புகழ்ந்து நம்மளை மகிமைப்படுத்துகிற அந்த மகிமை அப்படியே பரலோகத்தில் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்காது. அதுதான் சொல்கிறேனே, நான் உங்கள் நாமத்தினால பிசாசை விரட்டினேன், உங்கள் நாமத்தினால அதிசயங்களை அற்புதம் செஞ்சேன், உங்கள் நாமத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சேன் அப்படி சொன்னால் கூட நீ யாருனே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாருல்ல. அல்லேலூயா. அப்போ காரணம் என்ன? சின்ன 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 விஷயத்துல தான் நம்ம தேவனை நம்ம செய்கிற தப்புறால. நல்ல உதாரணம் யோவான் ஸ்நானன். எல்லாம் கர்த்தர் யாரு என்னன்றதெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? தேவனை எவ்வளோ சந்தேகப்பட்டுட்டாரு. யோவான் ஸ்நானன் கிட்ட இருந்த சீடர்கள் 2 பேர், 12 சீடர்களை 2 பேர் அவங்க. அதுல ஒருத்தர் அந்திரேயா, பேதுருடைய சகோதரன். 2 பேர்ல ஒருத்தர் பேர் சொல்லியிருக்கிறாங்க அந்திரேயான்ட்டு. அந்திரேயா ஏசாப்போட சீடன் இல்ல, யோவான்சனுடைய சீடன். யோவான்சனே அனுப்புறாரு ஏசாப்பா கிட்ட. எல்லாம் தெரிஞ்சு அப்படியே ரொட்டீனா என்ன செஞ்சிருந்தாரோ, ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரோ அதையே அவர் செஞ்சிருக்கணும். தொடர்ந்து அவர் சாப்பாடு நம்ம சாப்பிட்ற மாதிரி, ஏசப்பா நம்ம நார்மலா சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கிடையாது. அவர் சாப்பிடல. நம்ம சாப்பிட்ற மாதிரி சாதமோ இட்லி தோசையோ சப்பாத்தியோ அப்பமோ மீனோ சிக்கன் மட்டனோ எதுவுமே யோவான் ஸ்நானன் சாப்பிடல. காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் தான் ஒரு ஆகாரமா இருந்தது. அப்படின்னா ஒரு வாழ்க்கை எங்கதான் இருக்குது? காட்டுல தான் இருந்திருக்கு. வனாந்திரத்துல தான் அவர் வாழ்ந்தே இருக்கிறாரு. அப்படியே அவர் இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா இயற்கை மரணம் அடைஞ்சிருப்பாரு, தலைவெட்டி மறிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது, இல்லைன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாரு. கண்டிப்பா இது 2ல ஒன்று நடந்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரு? ஊருக்குள்ளே வந்துடுற மாதிரி இருக்கு. ஏன்னா எப்படியும் அரண்மனைக்குள்ள அவர் போக வேண்டியிருக்கும். எல்லாம் தெரிஞ்சு ஏன் இவன் வருகிறவர் நீ தானா இல்லைன்னா வேற ஒருவர் காத்திருக்கணும்னு ஏன் கேட்குறான் அப்படின்னா, உண்மையாவே இவர் மெஸ்ஸியாவா? அவனுக்கு ஒரு டவுட் வருதாங்க. உண்மையாவே இவர் மெஸ்ஸியாவா இருந்தாக்கா என்னை ஏன் இவ்வளோ நல்ல ஜெயிலில் போட அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறான். யோவாசனுடைய வேலை என்ன? அவனுடைய அழைப்பு என்ன? அவனுடைய தரிசனம் என்ன? ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி வழியை ஆயத்தம் பண்ணணும், அதை செஞ்சுட்டாரு பர்ஃபெக்டா. அதுக்கப்புறம் என்னதான் அவர் செஞ்சுருக்கணும்?
2 பேருமே ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சைடு யோவான் ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்களோ அதையே செஞ்சுன்னுக்கிறாரு. ஏசப்பா அவர் ஊழியத்தை செஞ்சுன்னு இருக்காரு இல்லையா? ஏசப்பா வரும்போது தான் எப்படி ஏசப்பா 30 வயசுல ஊழியத்துக்கு வந்தாரோ அதே மாதிரி தான் யோவான் ஸ்நானனும் காட்டுக்குள்ளேயே இருந்து அந்த டைம்ல தான் அவரும் வெளியே வர்றாரு. அப்போ அவர் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அதே மாதிரி எங்கே காட்டில் இருந்தார் அப்படியே இருந்திருந்தா ஒன்று இயற்கையாக மறிச்சிருக்கலாம், ஏனோக்கு மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம், எளிய மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். இதை மாதிரி ஒரு தலை வெட்டி மறிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது நான் நினைக்கிறேன். அவர் சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்குற வேலை தான். அவரு அரண்மனைக்குள்ள ஏன் போனாரு? ராஜா கிட்ட போயிட்டு உன் சகோதரன் மனைவியை வச்சுக்கிறது தப்புன்னு ஏன் சொன்னாரு? அதனால அவரை ஜெயிலில் போட வேண்டியாயிடுச்சு இல்லையா? ஏசப்பா வந்த நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க தானே தவிர பாவிகளை குற்றப்படுத்தி நியாயம் தீர்க்க வரல. அது யோவான் ஸ்நானனுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? கையும் களமுமா பிடிச்ச பெண்ணையே மன்னிச்சு நீ பாவம் செய்யாதுன்னு விட்டுட்டாரு. 6 புருஷனை வச்சிருந்தவங்களே இனி பாவம் செய்யாதன்னு சொல்லி அவங்கள பாவத்தில் பரிசுத்தமாக வாழ வைக்கிறாரு. அப்படியேப்பட்டவரை போயிட்டு ஏரோதிக்கிட்ட ஆள் அனுப்பி யோவான் ஸ்நானன் எந்த தப்பும் செய்யலை, உன் தப்பு தானே அவன் சொன்னான், நீங்கள் ஏன் அவனை ஜெயிலில் போட்டீங்க, அவனை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி சொல்லுவாருன்னு யோவான் ஸ்நானன் தப்பாக நினச்சாரு. யோவான்சனுடைய ஊழிய அழைப்பையும் தரிசனத்தையும் என்ன பண்ணுறாரு? யோவான் ஸ்நானன் கடைசி வரலையும் செய்யல. அவர் ட்ராக் மாறி போறாரு, ஊழிய ட்ராக்க மாத்துறாரு யோவான் ஸ்நானன். அதனாலதான் அவருக்கு அவிவிசுவாசம் வருது. என்ன இந்த ஜெயில இருந்து காப்பாத்துவார்னு நினைக்கிறேன், காப்பாத்தலையே. அப்போ உண்மையாவே வருகிறவர் இவர் தானா, இல்லைன்னா வேறு ஒருத்தர் வருவாரா? எவ்வளோ ஒரு பரிதாபம் யோவான் ஸ்நானனுக்கு. எப்படி இடறிட்டாரு. அவர் வாயில அது வந்திருக்க கூடாது. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிட்டாரு. உலக முடிவுல பாவிகளை அக்னியிலும் பரிசுத்தவான்களை பரலோகத்திலும் சேர்க்கிற தேவன், நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவன் இவர் தான் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. அதான் சொல்றாரு, பதரை அக்னியிலும் கோதுமையை களஞ்சியத்திலும் சேர்க்கிறவர் இவர் தான் சொல்றாரு. உலக நியாயம் தீர்க்கிற தேவன் இவர் தான். எல்லாம் தெரிஞ்சும் வருகிறவர் நீர்தானா, வேறு ஒருவர் வரன்னா இன்னும் காத்திருக்கணுமான்றாரு. அதனாலதான் ஏசப்பா சொல்றாங்க அவங்க சீடர்கிட்ட, குருடர் பார்க்குறாங்க, செவிடர் கேட்குறாங்க, முடவர் நடக்கிறாங்க, மரித்தவர்கள் உயிரடைகிறாங்க, பிசாசுகள் விரட்டப்படுது, தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. என்கிட்ட இடரல் அடையாமல் இருக்குந்தாதான் அவன் பாக்கியவான் போய் சொல்லுன்றாரு. அல்லேலூயா. அப்ப காரணம் என்ன? சின்ன 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 விஷயத்துல தான் நம்ம தேவனை நம்ம செய்யற தப்புறால. நல்ல உதாரணம் யோவான் ஸ்நானன். எல்லாம் கர்த்தர் யாரு என்னன்றதெல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? தேவனை எவ்வளோ சந்தேகப்பட்டுட்டாரு. கரெக்டா உறுதியா இருக்காரு ஏசப்பா. பிதாவின் சித்தத்தை ஒவ்வொரு நாளும் பிதா கிட்ட கேட்டு 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 ஒவ்வொரு செகண்டையும் ஆவியானவர் துணையோட பிதாவின் சித்தத்தை செஞ்சுட்டுக்கிறாரு. அப்படியேப்பட்டவர் அவர் போயிட்டு ஏரோது ராஜா கிட்ட போயிட்டு, யோவான் ஸ்நானன் சொன்னது என்ன தப்பு, இவன் சகோதர மனைவி வச்சுட்டு தானே இருக்க, அதனால தான் அவன் கேட்டான், அவனை எதுக்கு அநியாயமாக ஜெயிலில் போட்டிருக்கங்க, அவனை வெளியே திறந்து விடுங்க அப்படின்னு போய் கேட்க முடியுமா? அதுக்காக வந்தார் ஏசப்பா. அதை யோவான் ஸ்நானன் அறிய தவறிட்டான். அதனால தான் நம்ம கடைசி வரலும் ஜெயிலே இருக்கணுமோ, என்ன இந்த ஜெயிலேருந்து தப்பிக்க வைக்கலையே,
இந்த ஜெயிலேருந்து என்ன காப்பாற்றலையே, அப்படியே என்னை ஜெயிலே விட்டுட்டுக்கிறாரு. நான் ஜெயிலுக்கு விட்டு தெரியாதா அவருக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவன் தப்பை தானே நான் சுட்டி காட்டினேன். அப்போ என்னை அநியாயமாக உள்ளத்துக்கு போட்டிருக்காங்களே ஜெயிலில், என்னை ஏன் விடுவிக்கல அப்படின்னு சீடர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு இல்லைங்களா? அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விடுறாரு, தலை கட் பண்ண விடுறாரு. ஏன்னா மரணமும் ஜீவனும், உயிர் கொடுக்கறதும் உயிர் எடுக்கிறதும் கர்த்தர் கையில் இருக்குது இல்லைங்களா? நம்ம நினைக்கிற மாதிரி மரணம் ஒன்றும் பெருசு அப்படியே ஒரு பயம் கிடையாது பரிசுத்தவான்களுக்கு சொல்கிறேன்னா. அதனால தான் அனுமதிக்கிறார். சரி, அவன் ஜீவன் போனால் நம்மக்கிட்ட வரப்போகிறான் அப்படின்னு அனுமதிக்கிறாரு. ஆனால் அப்படி மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயம் அவன் தலை வெட்டப்பட்டு சிரசேதம் செய்யப்பட்டு தலை இல்லாமல் முண்டத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தனியாக தலை இல்லாமல் புதைக்க வேண்டிய அவசியம் யோவான் ஸ்நானனுக்கு வந்திருக்காது. அவர் அழைப்பில், அவர் தரிசனத்தில் அவர் உறுதியாக இருந்திருந்தா அவன் என்ன செஞ்சாலோ அந்த தலையை எடுத்துட்டு போய் யோவான் ஸ்நான தலையை அந்த ஏரோதியாளுக்கிட்ட கொடுக்கும் போது அவன் என்ன செஞ்சிருப்பாளோ அதை தெரியல இல்லைங்களா? நம்ம தேவனுடைய அழைப்புல தரிசனத்துல என்ன புயல் காத்து, என்ன உயர்வு தாழ்வு, மரணம் ஜீவன், ஐஸ்வர்யம் தரித்திரம், அவமானம் புகழ் என்ன வந்தாலும் நம்ம அழைப்புல நம்ம தரிசனத்துல விட்டு வலப்பக்கம் இடப்பக்கம் நம்ம சாயாம கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, பரலோகத்தில் எல்லாருக்கும் சின்னவங்களுக்கே சின்னவரா இருக்கிற அந்த நிலைமையே தேவன் இடறாரு. அதாவது தேவன் யாரும் தெரிஞ்சும் இவர் உண்மையாவே தேவன் தானா, நம்ம எவ்வளோ உண்மையா இருக்கோம், உத்தமமா இருக்கிறோம், நம்ம எந்த தப்பும் செய்யல, நமக்கு ஏன் இந்த அவமானம், ஏன் கஷ்டம், ஏன் இந்த கவலை, ஏன் இந்த அசிங்கம், ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த வியாதி? உண்மையாவே அவர் பார்க்குறாரா தேவன் நம்மள? உண்மையாவே நம்ம ஜெபத்தை கேட்குறாரா அப்படின்னு என்னைக்கு அவர் அன்பை நம்ம சந்தேகப்படுறோமோ அதுதான் இடறி கீழே விழுறது. அதுதான் தேவனை சந்தேகப்படுறது தான். தேவனுடைய அன்பையும் அவர் வல்லமையும் மகிமையும் நம்ம சந்தேகப்படுறது தான் நம்ம கர்த்தரை விட்டு இடறது, விலகிறதுக்கு அர்த்தம். அப்போ நம்ம பங்கு பரலோகத்தில் கம்மியாகும், நம்முடைய ஐஸ்வர்யம் கம்மியாகும். தாய் தகப்பன் பெண்களுக்கு ஆண்களுக்கு உயில் எழுதும் போது கொஞ்சம் ஜாஸ்தி குறைவு, கொஞ்சம் ஒருத்தருக்கு கம்மி ஜாஸ்தி ஆனால் அவங்களுக்கு எப்படி ஆகுது பாருண்ணா. அவனுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, அவளுக்கு மட்டும் 2 பவுன் ஜாஸ்தி, நமக்கு 1 பவுன் கம்மி அப்படின்னு நினச்சா எப்படி நம்மளுக்கு பதட்டம் வருது. இந்த நிரந்தரம் இல்லாத ஐஸ்வர்யத்தில் நிரந்தரம் இல்லாத இந்த மகிமைக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் பட்டத்துக்கும் புகழுக்கும். ஆனால் நம்மளுக்கு பரலோகத்தில் கிடைக்கிறது எல்லாம் நிரந்தரங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு கிரீடம் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. எல்லா கிரீடமும் அவனுக்கு அப்படின்னா எல்லா அதிகாரமும் அவனுக்கு பரலோகத்தில் கிடைக்கும். அப்போ நம்ம கர்த்தர சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் அன்பையும் அவர் வல்லமையையும் அவருடைய மகிமையும் நம்ம சந்தேகப்பட்டு இடரும்போது, அவிவிசுவாசப்படும் போது நம்ம கர்த்தர் விட்டு தூர போக வேண்டி வரும். அதுதான் இடரல். அல்லேலூயா. இதை தான் ஆவியானவர் நமக்கு சொல்லி தராங்க. அப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்ம இந்த மாதம் எல்லாம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்நாள் எல்லாம் ஏசப்பாவுடைய அன்பை எந்த சூழ்நிலையிலும் சந்தேகப்படாமல், அவர் வல்லமையை சந்தேகப்படாமல், அவருடைய மகிமையை சந்தேகப்படாமல், அவர் நம்ம மேலே வச்சுனுக்கிற அளவில்லாத நேசத்தையும் பாசத்தையும் மனதுருக்கத்தையும் சந்தேகப்படாமல் எப்பவும் ஏசப்பாவை துதித்து பாடி மகிமைப்படுத்தி தேங்க்ஸ் சொல்லி அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும், உண்மை உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா, ஆமேன். தொடர்ந்து நம்ம
மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை வந்து 12ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரலையும் நம்ம திரும்ப அடுத்த பாகத்தில் தியானிக்கலாம். ஏசப்பா வாசற்படியில் நின்று இருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. ஏசப்பா தட்டும் போது நாம் திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மகா பெரிய விருந்து செலிப்ரேஷன் பரலோகத்தில் நடக்க போது ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரும் அதை நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நம்ம எப்போ ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்கள ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென்.